Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க நம்மளோட சேனலில் வந்து. ஸோ இதில் 2 டவுட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கும் ரொம்பவும் தெரியாது. ஸோ நானும் லேர்னிங் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும்போது அதிலிருந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். அண்ட் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணும்போது அது புதுசாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இப்போ வந்து 2 விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தால. ஸோ 2 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ போஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறது வந்து பாசிபிளாக நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து ரினிவல் பண்ணணும். ஸோ அதில் வந்து சில வித புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம வந்து இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து முழுசாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நான் பொதுவாக வந்து எனக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோட இமெயில் ஐடி வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ என்னோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோஃபார் நான் இன்னொரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட ஓல்டு வீடியோஸில் வந்து நான் வந்து ப்ரோமோட்ரிக் எக்ஸாம் பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எங்கிட்ட கொஞ்சம் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து டெலீட் ஆகிடுச்சு என்னோடய ஃபோனில் இருந்து. ஸோ அதனால இப்போ வந்து என்னோடய பிடிஎஃப் அந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்கிட்ட கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போவுமே மெசேஜ் பண்ணுறீங்க லைக் அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஓல்டு வீடியோ பார்த்து கேட்குறீங்க. ஸோ நான் அதுவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்கிட்ட இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஃப்யூச்சரில் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ வந்து போஸ்ட் பிஎஸ்சி வந்து நம்ம வந்து ஜிஎன்எம் முடிச்சுட்டு போஸ்ட் பிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஐடியா. ஸோ நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ 2 வழி இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எந்த காலேஜில் படிக்கணும்னாலுமே வந்து அவங்க வந்து ரெகுலர் கேண்டிடேட் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் வந்து அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. எந்த காலேஜ்லேயுமே வந்து போஸ்ட் பிஎஸ்சி வந்து நம்ம டைரெக்டாக போய் பண்ணுறது தான் இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வருவாங்க, காலேஜில் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி சமயம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக அங்கே அப்பியர் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுனால வந்து மேக்ஸிமம் காலேஜஸில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நர்சிங் பொறுத்த மட்டும் வந்து நம்ம வந்து தியரியும் இருக்குது, நம்ம வந்து ப்ராக்டிக்கலும் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் தான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபிசிக்கலாக அங்கே அப்பியர் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளால் தியரி ப்ராக்டிக்கல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஜிஎன்எம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பிஎஸ்சி கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போவுமே சவுதி அரேபியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஜிஎன்எம் வந்து எடுக்க மாட்டாங்க. லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஜிஎன்எம் வந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ போஸ்ட் பிஎஸ்சியோ இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் உள்ளவங்கள தான் எடுக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோஃபார். ஓகே, ஸோ இப்போ வந்து போஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறதுல வந்து சில ஏஜென்சிஸ் வந்து நமக்கு வந்து போஸ்ட் பிஎஸ்சி வந்து நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கும் போதே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை பற்றின விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி கேட்காதீங்க. ஸோ அந்த பற்றின விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்து நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து காலேஜில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
ஸோ அதில் வந்து இன்க்ளூடட் வந்து நம்ம எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்போம். நம்மளோட 10th 12th அதுக்கப்புறமா நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ட். நம்ம வந்து ஒன்ஸ் ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்று அப்ளை பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது, நம்மளோட 4 இயர்ஸோட மார்க் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வாங்கிக்கணும். அது வந்து நம்ம ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபாரின் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நம்மளோட RNRM சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க நம்ம நர்சிங் கவுன்சிலேருந்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து இருந்தது அப்படின்னால நம்மளால காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து காலேஜில் சேர்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து முக்கியமாக வந்து மார்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து GNM படிச்சிருவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அது எங்கே அப்படின்னா நம்மளோட நர்சிங் கவுன்சில், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் போயிட்டு அந்த GNM மார்க் கார்டு வாங்கணும். ஸோ அது வந்து நர்சிங் கவுன்சிலிருந்தே நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நம்மளோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்க் ஷீட் மாதிரி நமக்கு ஒரே பேஜில் வந்து எல்லாத்தையுமே எல்லா இயரோட மார்க்ஸையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து டைப் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஐடி வேணும். ஸோ நம்மளோட ஆதார் கார்டோ இல்லைனா நம்மளோட பேன் கார்டோ நமக்கு ஒரு ப்ரூஃப் ஐடி வேணும். அதுக்கப்புறமா நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ட் கட்டாயம் வேணும். ஸோ நமக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கிற சமயமே வந்து நமக்கு சார்ட் புக் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு சார்ட் புக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சார்ட் புக்கில் வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கான பேஜஸ்லாம் இருக்கும். நம்ம அதில் வந்து நமக்கு எல்லா மார்க்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சார்ட் புக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளோட லைஃப் லாங் வந்து அது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த புக்கு வந்து தேவைப்படும். அதனால் அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ சார்ட் புக் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சார்ட் புக்கில் இருக்க பேஜஸ் தான் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கேட்பாங்க நம்ம மார்க் கார்டு வாங்குறதுக்கு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட RNRM சர்டிஃபிகேட். ஸோ நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நர்சிங் கவுன்சிலில் அதுக்குமே வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்புறமா பேசலாம். ஸோ இந்த மாதிரி RN சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எதுக்காக அதை வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து கவுன்சிலிருந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படிங்கிற சர்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வந்து நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அட்ரஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் வந்து கிடைக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக நீங்கள் வந்து இந்த மார்க் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேலிட் ரீசன் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நிறைய ரீசனுக்காக நிறைய இடங்களில் கேட்குறதுக்கு இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா போஸ்ட் BSc நர்சிங் படிக்கிறதுக்காக நம்ம வாங்குகிறோம். ஸோ நம்ம என்னத்துக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு த்ரூ லெட்டர் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட அட்ரஸ்ஸு நம்மளோட ஃப்ரம்ல நம்மளோட அட்ரஸ்ஸு 2ல வந்து நர்சிங் கவுன்சிலோட அட்ரஸ்ஸு அதுக்கப்புறமா கண்டென்ட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் BSc படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த சர்டிஃபிகேட்டு இந்த GNM மார்க் கார்டு வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுதலாம். ஸோ எழுதி அதுக்கப்புறமா அதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. ஸோ நேரடியாக வந்து அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் 1000 rupees பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து 1000 rupees பே பண்ணுறதுக்கு வந்து அவங்க டைரெக்டாக மணி வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செல்லான் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். செல்லான் மூலமாக இல்லை, ஒரு வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நர்சிங் கவுன்சிலில் பே பண்ணி அந்த ரிசிப்டை கொண்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நமக்கு வந்து நேரடியாகவும் போய் நம்ம அவங்கக்கிட்ட ப்ராசஸ் வந்து ஒரு 15 days அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ 15 days 10 to 15 daysக்குள்ளே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அது வந்து நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அவங்க அங்கேயே சென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லனா நம்ம வந்து டைரெக்டாக கூட போய் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக போஸ்ட் BSc அப்ளை பண்ணுறதா இருந்தால் இது போய் கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஸோ இது வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம், அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுக்காக ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு நண்பரோ தோழியோ ஒருத்தங்க வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கூட நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து என்னால்
டைப் பண்ணி இமெயிலே ஃபுல்லாக அனுப்ப முடியல. ஸோ விரிவான விளக்கம் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம வந்து வேலை பார்க்குறோம், நம்ம வேலை பார்க்குறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ரினிவல் பண்ணணும். அந்த ரினிவல் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, நம்ம வந்து காமனாக சிஎன்இ ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சிஎன்இ அப்படின்னா கண்டினியூஸ் நர்சிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே உண்டு. மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, லைக் டாக்டர்ஸ், நர்சஸ், தெரபிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், இந்த மாதிரி எல்லாருக்குமே உண்டு. ஸோ நர்சஸ்க்கு வந்து காமனாக தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து நம்ம வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்னா 150 ஹவர்ஸ் வந்து சிஎன்இ ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த 150 ஹவர்ஸ் வந்து பெய்டாகவும் இருக்கலாம், நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நர்சிங் கவுன்சில் இருக்கக்கூடிய வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ கண்டினியூஸ் நர்சிங் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் அதுதான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமாவே உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி, உங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும் இந்த விஷயங்கள், ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஸோ அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த இமெயில் ஐடியை ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரியான இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இமெயில் ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய கிரெடிட் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒவ்வொரு சிஸ்டம் வைஸாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து எஜுகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் 10 கிரெடிட் ஹவர்ஸு, இல்லைனா 15 கிரெடிட் ஹவர்ஸு, 8 ஹவர்ஸு, 5 ஹவர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஹவர்ஸ் வந்து கிரெடிட் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணலாம். நம்ம வந்து அந்த கிரெடிட் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி ரீடேக்கு கூட எடுக்கலாம். ஸோ அந்த இது நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹவர்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 150 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ முன்னாடியெல்லாம் இப்படி தான், அந்த மாதிரி 150 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தாலுமே வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ரினிவல் பண்ணியே தான் ஆகணும். ஸோ முன்னாடி நான் வந்து என்னோட சர்டிஃபிகேட் ரினிவல் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்னோடது வந்து எக்ஸ்பைரி வந்து 2027 வந்து என்னோட சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆகும் இந்தியாவில். அதனால் வந்து இப்போ புதுசாக கரண்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 150 ஹவர்ஸ் இன்க்ளூடட் வந்து பிஎல்எஸும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஎல்எஸ் அப்படின்னா வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே காமனாக நர்சிங்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து தியரியும் பிஎல்எஸ்ல இருக்குது, ப்ராக்டிக்கலும் பிஎல்எஸ்ல இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 18 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 18 ஹவர்ஸும் ப்ளஸ் இந்த 150ல் வந்து 134 ஹவர்ஸு, 134 சம்திங். ஸோ இந்த ஹவர்ஸ் வந்து ஆடட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி இயர் 30 ஹவர்ஸ் ஆகுது நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் நம்ம ரினியூவல் பண்ணணும், அப்படி தானே? அப்போ வந்து ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 30 மணி நேரம் நம்ம வந்து கிரெடிட் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஒரேடியாக பண்ணிக்கலாம். லைக் மொத்தமாக அந்த 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சில டைம் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 30 ஹவர்ஸ் ஆகுது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பேசிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளோட நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு டாஸ்க் தான் இது வந்து. ஸோ நம்ம வந்து ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதனால நம்மளோட நாலேஜை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அப்டேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுதான் பேசிக்கே, நர்சிங் எஜுகேஷனோட பேசிக்கே அதுதான். அதனால வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து அட்லீஸ்ட் 30 ஹவர் ஆகுது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம நல்லா ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 4 கொஸ்டின் இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து
அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் வந்து எவ்வளோ ஹவர்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சிஎம்இ ஹவர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெய்டும் இருக்குது, அன்பெய்டும் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய மேகசின்ஸ் வந்து, அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் அப்ரூவ்டு பண்ணக்கூடிய சில காலேஜஸில், சில ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி அப்ரூவ்டாக ஆனக்கூடிய நம்ம அந்த ஹவர்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சில இடங்களில் வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. நம்ம சிஎன்இ ஹவர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்ரூவ்டு ஆகாமல் இருக்கக்கூடிய சிஎன்இ ஹவர்ஸ் கூட இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து அப்லோடு பண்ண முடியாது நம்மளோட இதில். அதனால் அதுவுமே கவனமாக பார்த்துக்கணும். ஸோ தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் அப்ரூவ்டு ஆன சர்டிஃபைடான ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்டரில் நம்ம அந்த சிஎன்இ ஹவர்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் விவரங்கள். ஸோ புது அப்டேட் என்னென்ன அப்படின்னா, இந்த பிஎல்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேண்டாட்ரி ஆக்கிட்டாங்க. அது வந்து இப்போ லாஸ்ட் ஃபெப்ரவரியில் 2024 தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு பாலிசி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாலிசி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நர்சிங் கவுன்சில்லே செக் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் செக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஓரலாக நம்ம சொல்கிறத விட பேப்பர் வைஸாக நமக்கு வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலருந்தே கொடுத்துருக்குறாங்க. அந்த பாலிசியை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நான் அதுவும் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு நர்சஸ்க்கு வந்து நமக்கு வந்து என்ன அப்டேட் கொடுத்துருந்தாலுமே வந்து நம்ம வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு போட்டிங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பேஜ் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லோகோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பேஜோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது, அப்புறமா வேறு ஃபோட்டோ இருக்கலாம். ஸோ கரண்ட் அப்டேட் என்ன இருக்குதோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து வீடியோவில் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன்ல, ஸோ சிஎன்இ பிஎல்எஸ் தியரி பற்றி. ஸோ அது வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அட்டென்ஷன் டு நர்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து தியரியாக 8 hours, அப்புறமா ஸ்கில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுவோம்ல. ஸோ சிபிஆர், அப்புறமா ஏடி மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த 150 hours அதுவுமே இன்க்ளூடட் தான். 8 + 10 18 hours. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ரினியூவல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எப்போ இருந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபெப்ரவரி லாஸ்ட்லேருந்தே வந்து இதை வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறமா நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிஎல்எஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டாட்ரியாக ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நம்மளோட சேனலில் கூட ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா வந்து நம்ம வந்து ஃபாரினில் இருக்கோமே, நம்ம வந்து இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எப்படி பிஎல்எஸ் அங்கே போய் அட்டன் பண்ணி நம்ம வந்து ரினியூவல் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம வந்து அப்ராட்ஸ்லேயே ஒர்க் பண்ணாலுமே வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஊரில் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ரினியூவல் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து 5 years ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு சர்க்குலர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், 1st February 2024 அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் தான் நமக்கு சர்டிஃபிகேட் வந்து முடிய போகுது, நமக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா நான் என்ன நினச்சிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய சர்க்குலர் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பாருங்களேன், கடைசியாக கீழே இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, சிஎன்இ கைட்லைன்ஸு அதில் இருக்கக்கூடிய எல்லா பாலிசியுமே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நம்ம வந்து நம்ம பிஎல்எஸ் வந்து நம்ம அப்ராட் கண்ட்ரீஸ்லையுமே நம்ம பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஎல்எஸ்ஸை வந்து நம்ம வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் திருப்பியுமே வந்து பிஎல்எஸ் வந்து இங்கே சில ஹாஸ்பிட்டல்ஸில் எடுக்கிறாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து
நம்ம இந்தியாவில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஊர்களுக்கு போவோம். அப்போ வந்து நம்ம ஊரில் போயிட்டு ஒரு பிஎல்எஸ் கிளாஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய ஒரு பிஎல்எஸ் அட்டன் பண்ணி ஒரு 1 டே கிளாஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 5 வருஷத்தில் எப்போனாலும் அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சஜஷன். ஸோ என்னோட சர்டிஃபிகேட் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னா 2027 எக்ஸ்பைரி ஆகும். கண்டிப்பாக நான் அதுக்கு முன்னாடி ஊருக்கு போவேன். ஸோ அப்போ வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. இதில் வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம அப்ராடில் அட்டன் பண்ணுற பிஎல்எஸ்ஸை வந்து அப்படி யாருக்காவது தெரிஞ்சது இதை பற்றின விவரங்கள் அதிகமாக அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம், இமெயில் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கிறேன். எப்படி ரிப்ளை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. லைக் நம்ம கொஸ்டினை வந்து அவங்கக்கிட்ட ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து அப்ராடில் இருக்கிறோம். ஸோ நம்மளோட பிஎல்எஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ராடில் பண்ணியிருக்கிறத யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அந்த இமெயிலை வந்து. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய மேட்டரு. ஸோ இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் வந்து நான் எல்லாமே ஃபுல்லாகவே நான் இதில் வந்து காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த விஷயந்தான் வந்து நமக்கு வந்து சர்க்குலராக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சிஎன்இ கைட்லைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சிஎன்இ அட்டன் பண்ணணும், எது அப்ரூவ்டு சிஎன்இ ஹவர்ஸு எதெல்லாம் நம்ம பண்ணுனா அது வந்து அப்ரூவ்ட் ஆகாது அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து என்னோடய வாய்ஸை கூட நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கரண்ட் அப்டேட் இது தாங்க. ஸோ இது நானும் நேற்றுக்கு தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து அவங்களோட அப்டேட்ஸை நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ரினிவல் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸு அல்லனா உங்களோட சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இதிலையே பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நானும் என்னைய போல ஒருத்தங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, பை பாய். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.